ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிரர் ஒர்க்ஸ். சாதாரண மனிதர்கள் கனவு லட்சியம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கனவு லட்சியம் மிகப்பெரிய லட்சியம் இருக்குது. அதுக்காக ஒரு போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறது. அது எதை பற்றி பார்க்கணும்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அந்த அரசாங்கத்தோட கனவு லட்சியம் எல்லாமே உலகத்திலே கடைசி வரைக்கும் நம்பர் 1 நாடாக இருக்கணும். உலகம் இருக்க வரைக்கும் நம்பர் 1 நாடாக இருக்கணும். மற்ற நாடுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி படைச்ச ஒரு நாடாகவும் இருக்கணும். அதுதான் அந்த நாட்டோட கனவு லட்சியம் எல்லாமே. அதோட பிரதமர்களும் அது வழியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இருக்க ட்ரம்ப்பும் சரி. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆயில் மூலியமாக ஒரு நாட்டை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கு வரைக்குமே ஆயில் ஒரு மேஜர் பிளேயர். மற்ற நாடுகளோட எக்கனாமியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், ஆயில் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ இந்தியா மாதிரியான சில நிறைய பெரும்பான்மையான நாடுகள் ஆயிலோட க்ரூடோட இம்போர்ட்டை குறைச்சிட்டே வராங்க. இப்போ இந்தியா பொறுத்தவரைக்கும் ரயில்வேல மேக்ஸிமம் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸாக இருக்கும், பப்ளிக் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எலக்ட்ரிக்கல் கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான தேவை ரேர் எர்த் மெட்டல்ஸ். அது வந்து அதிகமாக இருக்கக்கூடியது சைனா, அதுக்கடுத்து கிரீன்லாந்து. க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஆயில் கண்ட்ரோலில் வந்து பல நாடுகள் அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணிட்டு ரஷ்யா தவிர. ஒரு மிகப்பெரிய பிளேயர் இன் சப்ளை இன் க்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு வெனிசுலா ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அது அமெரிக்கா ஊடகங்கள் மூலமாக அந்த நாட்டு மக்களை அந்த நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக போராட வச்சு, ப்ளஸ் அந்த நாட்டோட அதிபரையும் அவங்க ஒய்ஃபையும் நைட்டாக கைது பண்ணி நாடு கடத்தப்பட்டது. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் கடத்துவதற்கு ஒரு வாரத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு, சைனாவோட எனர்ஜி ஒப்பந்தம். வெனிசுலா பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த நாட்டோட மிகப்பெரிய பையர் பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் கியூபா. ஒரு எனர்ஜி ஒப்பந்தம் போகிறதா அடுத்த வாரம் இருந்தாங்க. அதுக்கு முந்தின வாரமே அவர் கைது செய்யப்படுற நாடு கடத்தப்படுறார். ஒரு பொம்மை அரசாங்கம் அமைக்கப்படுது. அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரசிடென்ட் அங்கே ஆட்சியில் அமைக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து. உலகத்திலேயே அதிகமான ரேர் மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய இதில் 2வது இடம் வந்து கிரீன்லாந்து பெற்றது. கிரீன்லாந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக மெட்டல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் அமெரிக்காவோட கிரீன்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அமெரிக்காவோட ராணுவ தளவாளங்கள் இருக்குது. கிரீன்லாந்து பிடிக்கிறது மூலியமாக இனிமேல் வருங்காலத்தில் ரஷ்யாவோட போர் செய்யறதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பிளேயராக யூஸ் பண்ணலாம். கிரீன்லாந்தை பொறுத்த வரைக்கும் டென்மார்க்கோட கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் அந்த டென்மார்க்கே கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு இதில் நான் ஒரு ப்ரொடெக்ஷன் சீல்டு மாதிரி வச்சுக்க போகிறேன். அமெரிக்காவையும் சேர்த்து கிரீன்லாந்தையும் சேர்த்து கனடாவையும் எந்த ஒரு குண்டு போட்டாலுமே அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் சீல் பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு இதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் கனடா வந்து அதுக்கு எதிர்த்து தெரிச்சு, நாங்கள் ஒன்றும் உங்களோட 51வது மாகாணம் கிடையாது, எங்களுக்கு உங்களோட பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்றாங்க. கிரீன்லாந்தை பொறுத்தவரைக்கும் டென்மார்க்கோட கண்ட்ரோல் இருக்குது. டென்மார்க் என்ன சொல்லுதுன்னா, டென்மார்க் போய் அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணி கொடுங்க, அது வந்து லைஃப் டைம் ஒப்பந்தமாக இருக்கணும், கிரீன்லாந்தை பற்றின ஒரு விவரங்கள் அது வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு டென்மார்க் சொல்லியிருக்காங்க. சில நாட்கள் பிறகு பரிசீலனையிலிருந்து எந்த விதமான தகவல் வருது எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட மூவ் என்னன்னா, யூஎஸ்ஏவோட ஆர்மி பேஸ் ஒரு கப்பல் ஆபிரகாம் லிங்கன் அதை வந்து மிடில் ஈஸ்ட் பகுதியில் காட்டியிருக்காரு. ஈரானுக்கு பக்கத்தில் கேட்டால் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி ஃபோட்டாஸே இமேஜஸ் நெட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கலவரம் இருக்குது, அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக அந்த அரசாங்கம் செயல்படுது அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு செய்திகளை பரப்பிட்டு வராரு. 42,000 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் 6,000 மேற்பட்டவங்க கொல்லப்பட்டதாகவும் குழந்தைகள் உட்பட 47 குழந்தைகள் கொல்லப்பட்டதாகவும் அந்த ஊரோட மீடியாக்கள் மூலியமா, அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்க மீடியாக்கள் மூலியமா பரப்பிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஈரானோட கவர்மெண்ட்டும் சரி, அந்த நாட்டோட எக்கனாமி சரி ரொம்ப வீக்காக இருக்குது, வரலாறுலேயே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களை பரப்பிட்டு வராங்க. எல்லா நாடுகளுமே ஒரு விதத்தில் வீழ்ச்சி அடையும் மேலும் அதை பற்றின தகவல்கள் அந்தந்த நாடுகளோட பர்சனல் விஷயங்கள் கொண்டது. அதையுமே அமெரிக்கா ஊடகங்கள் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க மாதிரியும், நிறைய ப்ரொட்டஸ்ட் அந்த நாட்டு அரசாங்கம் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுறது மாதிரியும் பரப்பிட்டு வராங்க. இதுக்கு பதிலளித்த விதமாக ட்ரம்புக்கு எதிராக அந்த நாட்டோட ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வீக்காக இருக்கணும்னு நினச்சிட்டு எங்களை குறைச்சி இடப்பட்டுறாங்க, வி ரெடி ஃபார் பேட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இஸ்ரேலை தாக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அரபு நாடுகள் என்ன சொல்லுன்னா, அங்கே ஏற்கனவே அமெரிக்காவோட தளவாளங்கள் இருக்குது, ராணுவ தளவாளங்கள். ஈரானுக்கு எதிராக எங்களோட தளவாளங்களை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, வருங்காலத்தில் போர் தொடங்கினாலும் எங்களோட மூலியமாக நீங்கள் ஈரான் அடிக்கக்கூடாது அப்படின்னு அரபு நாடுகள் கோரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ட்ரம்ப் கேட்பாரா அப்படின்றத சொல்ல முடியாது. ஆனால் ஈரானும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு பேட்டில் ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த தாக்குதல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கப்பலை மிடில் ஈஸ்ட்ல நிப்பாட்டி வச்சு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, வி ரெடி ஃபார் பிசினஸ் வித் ஈரான் வந்து எங்களோட ஒரு பிசினஸ் விரும்புதுன்ற மாதிரியான வார்த்தைகளை பிரஸ் மீட்ல அறிவிச்சிருக்காரு. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஈரான் மறைமுகமாக நம்ம கிட்ட சரண்டர் ஆகுதா அப்படின்றதுக்காக அவர் ஒரு அந்த கப்பலை நிப்பாட்டி ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். நீங்க பேசுறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அது சூனா பண்ண மாட்டான், தைரியமா இல்லை, நீ சொல்லு வடிவேல் காமெடி மாதிரி தான் அந்த கப்பலை நிப்பாட்டி ஈரானை பயமுறுத்திட்டு இருக்காரு. கேட்டால் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், நாங்கள் போருக்காக அந்த கப்பல் நிப்பாட்டல அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லி இப்போ ஈரான் எங்க கூட பிசினஸ் பேச விரும்புது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் சொல்றாரு. இதே தான் கிரீன்லாந்து நடந்திருக்கு. வெனிசுலா மட்டும் தான் அவர் டைரக்டாக கை வச்சிருக்காரு. இன்னும் கிரீன்லாண்டோட பிரச்சனை முடியல. அவங்க பரிசீலனைக்கு உட்பட்டு எந்த விதமான அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அங்கே முன்வைப்பாங்க, அவங்களுக்கு தேவையான சட்டங்களை முன்வைப்பாங்க. அதுக்கு ட்ரம்ப் ஒத்து போறாரான்றது தெரியாது. இல்லை ட்ரம்ப்புக்கு டென்மார்க் ஒத்து போய் மறைமுகமாக கிரீன்லாந்து கொடுக்குமான்றதும் தெரியாது. இனிமேல் வருங்காலத்தில் தான் தெரியும். இப்போ ஈரானுமே அதே காலகட்டத்தில் வந்து நிற்கிது. ட்ரம்ப்போட அரசியல்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜியோ பாலிட்டிக்கல் ப்ரெஷரை உண்டாக்குது. இனி வருங்காலத்தில் ஈரான் என்ன, அது கிரீன்லாந்து என்ன மாதிரியான ஒப்புதல் உண்டாக்கப்படுது, ஈரானில் போர் தொடங்குமா இல்லை ஈரான் சரணடையுமா, இதெல்லாம் வருங்காலத்தில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.